காஸ்டியூம் கிரியேட்டர் கோர்ஸ் பேட்ச் 3க்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். விமென்ஸ் டேக்கான ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். நிஜமாகவே அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆஃபராக இருக்க போது மிஸ் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தாய் கிழவி மூவி மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த மூவியில் எனக்கு ஒரு 3 சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. பொழைக்கிற பொழப்புக்கு தாண்டி முதல்ல ஒரு பொம்பளைக்கு சுதந்திரம் வேணும். அப்படி அது மட்டும் இருந்துட்டா மத்த சுதந்திரம் எல்லாம் அடுத்தவன் என்ன உனக்கு தாரது? அப்படி நீ மாறிக்கிட்டேன்டா 60 வயசுல நான் புரிஞ்சுக்கிட்ட சுதந்திரம் 30 வயசுல என் மவளுக்கு கிடைச்ச சுதந்திரம் 18 வயசுல என் பேத்திக்கு கிடைக்க போற சுதந்திரம் நாளைக்கு அவ மவ பிறக்கும் போதே கிடைச்சிடும். கேட்டிங்களா? இந்த சீனை பார்த்த எல்லாருக்குமே மோஸ்ட்லி எல்லா கேர்ள்ஸ்க்குமே இது எந்த அளவுக்கான உண்மை அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஃபீல் ஆகியிருக்கும். இன்னும் ஒரு சீன் இருக்கும். அவங்க பொண்ணு ராதிகா மேமோட பொண்ணாக நடித்தவங்க வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, எங்கள் அம்மா இல்லாட்டினாலுமே இந்த தொழில் வந்து எனக்கு கை கொடுக்கும், என் பிள்ளைய நான் நல்லா படிக்க வச்சிருவேன், எனக்கு அந்த தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து என்ன கன்வே பண்ணுறாங்கன்னா, ஒரு கைத்தொழில் வந்து நம்ம கையில் இருக்குது அப்படின்னா யார் இருந்தாலும் இல்லாட்டினாலும் அந்த தொழில் நமக்கு கடைசி வரைக்கும் உறுதுணையாக இருக்கும் அப்படின்றத அந்த சீனில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு சீன் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ராதிகா மேம் வந்து கிளைமேக்ஸில் அந்த பணத்தை என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்குறப்போ பிடிச்ச விஷயங்கள்லாம் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த காட்டினப்பே ஒரு மாதிரி வேறு லெவலில் இருந்தது அந்த சீன்லாம். ஸோ அதுவுமே ஃபன்னாக பார்க்க ஜாலியாக இருந்தாலும் அதுவுமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் தான். பிகாஸ் அவங்க யார்கிட்டையும் அவங்க செலவு பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறதுக்கோ யார்ட்டையும் எந்த பெர்மிஷனுமே அவங்க கேட்க தேவையில்லை. அந்த வயசுலேயும் அவங்க அவ்வளோ தைரியமாக இருந்ததுக்கான காரணம் அவங்கக்கிட்ட இருந்த அந்த பணம், அவங்க உழைச்சி சம்பாதிச்ச அந்த பணம் தான். கைத்தொழில் அப்படின்னாலே எல்லா லேடிஸ்க்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஞாபகம் வர்றது ஸ்டிச்சிங் கற்றுக்கிறது தான். ஸோ இந்த தொழிலில் கற்றுக் கொடுக்குற இடத்துல நான் இருக்கேன்னு நினைக்கிறப்ப எனக்கு நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த விமென்ஸ் டே ஸ்பெஷலாக நான் ஒரு விஷயம் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த March 8th March 31 வரைக்கும் பேட்ச் 3 காஸ்டியூம் கிரியேட்டர் கோர்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும் எத்தனை பேராக இருந்தாலும் அவங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு போர்ட்டபிள் சூயிங் மெஷின் வந்து கொடுக்கலான் இருக்கேன். இது போக ஆல்ரெடி நான் வந்து ப்ரீவியஸ் பேட்சஸ்க்கு எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த மாதிரி 50+ டூல் கிட் லாஸ்ட் பேட்ச்மே நம்ம பண்ணோம், இந்த பேட்ச்க்கு அதான் பண்ண போகிறோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா குயிக்காக நீங்கள் கீழே கமெண்ட்டில் batch 3ன்னு டைப் பண்ணி அனுப்புங்க. டீட்டெயில்ஸை டேரெக்டாக நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.